வணக்கம். நம்ம சேனலோட 3வது காணொளி இது. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு வரணும்னு ஆசைப்படுறவங்க தான். ஒருவேளை நமக்கான வாய்ப்பு கதவை தட்டுற போது நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகளால அந்த வாய்ப்பு கழுநழுவி போறதும் உண்டு. அப்படிப்பட்ட தவறுகளை புத்தி சாதுரியத்தால தவிர்த்து கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி உயர்ந்தவங்களும் உண்டு. நீங்க அப்படி உயர்ந்த நபர்கள்ல ஒருத்தரா இருந்தா உங்க அனுபவத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க அனுபவம் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். கிருபாகரனும் தவறவிட்ட வாய்ப்பும் ஒரு குட்டி கதை. வெல்கம் டு ரேடியோ பெட்டி கதைகள். நான் உங்கள் நித்யா. முன்னொரு காலத்துல பொன்மலைங்கிற கிராமத்துல கிருபாகரன் என்பவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் கடுமையா உழைச்சி தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டி நிலத்துல விவசாயம் செய்து தனது வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாரு. கிருபாகரனுக்கு கல்வி அறிவும் உண்டு. அவருக்கு அதிகாரியா ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவரோட சூழ்நிலை அதுக்கு தோதுவா அமையல. அதனால பொன்மலையில விவசாயம் செய்யறதோட தனது ஆசைகளை சுருக்கிக்கிட்டாரு கிருபாகரன். இருப்பினும் என்றோ ஒரு நாள் அதிகாரி ஆகிறதுக்கான வாய்ப்பு தனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருந்தாரு. கிருபாகரனுக்கு பக்கத்து நகரமான வயலூர்ல பாலன்கிற நண்பர் ஒருத்தர் இருந்தார். அந்த பாலன் என்ற நபர் நகரத் தலைவருக்கு நெருங்கிய நண்பரும் கூட. கிருபாகரன் பக்கத்து நகரத்துக்கு போறப்ப எல்லாம் நகரத் தலைவரோட அலுவலகத்துல வேலை வாய்ப்பு அறிவிச்சாங்கன்னா எனக்கு சொல்லுங்கன்னு பாலன் கிட்ட கேட்டுக்கிறத வழக்கமா வச்சிருந்தாரு. அப்படி இருந்தப்ப ஒரு நாள் பாலன் அனுப்பி விட்டதா சொல்லி நகுலன்கிற நபர் கிருபாகரனோட வீட்டுக்கு வந்தாரு. நான் நகுலன், நகர தலைவரோட நண்பரான பாலன் உங்களை பத்தி சொன்னாரு. உங்களை சந்திச்சு பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன், உள்ள வாங்க. நகுலனை வீட்டுக்குள்ள அழைச்சி அமர வச்சார் கிருபாகரன். நீங்க ஒரு எழுத்தாளர்னு பாலன் சொன்னாரு. நிறைய கதைகள் எழுதி பிரபலமானவராமே. நகுலன் இப்படி சொன்னதும் கிருபாகரனுக்கு ஆச்சரியம். நான் எப்ப எழுத்தாளர் ஆனேன்னு குழம்பி போனாரு அவரு. உங்களை மாதிரி பிரபலமான எழுத்தாளரை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கிருபாகரன். கிருபாகரனுக்கோ இப்போ உச்சி குளிர்ந்து போச்சு. நகுலன் தன்னை புகழ்ந்ததுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால எந்த மறுப்பும் சொல்லாம நகுலன் தன்னை புகழ்ந்து பேசுறத ஆமோதிக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. ஆமா, நான் எழுத்தாளர் தான்னு சொன்னாரு. நகுலன் அதோட விடல. இன்னும் கிருபாகரனை புகழ்ந்துகிட்டே இருந்தாரு. உங்களோட முன்னோர்கள் பரம்பரை பணக்காரங்களாமே. அவங்க ஏழைகளுக்கு உதவி செய்து அனைத்து சொத்துக்களையும் இழந்துட்டாங்கன்னு பாலன் சொன்னாரு. எவ்வளவு தயாள உள்ளம் உங்க முன்னோர்களுக்கு. உங்களுக்கும் அந்த உள்ளம் கட்டாயம் இருக்கும். கிருபாகரனுக்கு பெருமிதம் தாங்கல. ஆமாங்க, ஏழை எளியவங்களுக்கு உதவுறதுல என்ன மிஞ்ச ஆள் இல்லைன்னு சொன்னாரு. உண்மைய சொல்லணும்னா கிருபாகரனோட முன்னோர்கள் வசதி படைச்சவங்க இல்ல. அவருடைய வீடும் நிலமும் கிருபாகரன் உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள். இருப்பினும் நகுலன் தன்னை புகழ்ந்து சொன்ன பொய்களை அவர் கேட்டு ரசிச்சார். அடுத்ததா நகுலன் சொன்ன செய்தி கிருபாகரனை மகிழ்ச்சியோட உச்சிக்கே கொண்டு போச்சு. நகுலன் அப்படி என்ன சொன்னார் தெரியுமா? கிருபாகரனோட பெருமைகளை கேள்விப்பட்ட நகர தலைவர் அவரை சந்திக்க தன்னை அனுப்பி வச்சதா சொன்னாரு நகுலன். இதுக்கப்புறமும் தன்னை பற்றி நகுலன் சொன்னது எதுவும் உண்மையில்லைன்னு மறுப்பாரா கிருபாகரன்? மறுக்கவே மாட்டார் தானே. உங்களை சந்திச்சதுல எனக்கும் மகிழ்ச்சின்னு சொன்னாரு கிருபாகரன். கூடவே நகுலன் தன்னை சந்திக்க வந்ததுக்கு இது மட்டும்தான் காரணமான்னு கேட்டாரு. அந்த கேள்விக்கு நகுலன் சொன்ன பதில் கிருபாகரனை குதூகலிக்க வச்சுது. எங்க நகர தலைவர் தனக்கு ஒரு தலைமை ஆலோசகர் வேணும்னு தேடினார். அப்பதான் பாலன் உங்களை பத்தி சொன்னார். அதனாலதான் உங்களை சந்திக்க இங்க வந்தேன்னாரு நகுலன். இத்தனை நாட்கள் எந்த வாய்ப்புக்காக கிருபாகரன் காத்திருந்தாரோ அந்த வாய்ப்பு கை கட்டும் தூரத்தில். வார்த்தைகள்ல விவரிக்க முடியாத மகிழ்ச்சி அவருக்கு. ஆனா அடுத்து நகுலன் சொன்ன செய்தியால அவரோட ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஒரேடியா போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன சொன்னார் நகுலன்? நகரத் தலைவரோட தலைமை செயல் அதிகாரியா கிருபாகரனை தேர்வு செய்யும் எண்ணம் தனக்கு இல்லைன்னு சொன்னாரு நகுலன். இத கேட்டதும் கிருபாகரனுடைய மனம் சோர்ந்து போனது. இவ்வளவு தூரம் தன் வீட்டுக்கு வந்து தன்னிடம் பேசிய பிறகு நகுலன் தனது முடிவை மாற்றிக்கொண்டதற்கான காரணம் என்னன்னு அவரிடம் கேட்டார் கிருபாகரன்.
நகர தலைவருடைய தலைமை செயலதிகாரி எனும் வேலை மிகவும் பொறுப்பானது. அதை செய்யும் நபர் நேர்மையானவராக இருப்பது அவசியம். ஆனா உங்ககிட்ட நேர்மை இல்லை. நான் உங்களை பெரிய எழுத்தாளர்னு சொன்னதும் நீங்க ஆமான்னு சொன்னீங்க. ஆனா நீங்க எழுத்தாளர் இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களோட நேர்மையை சோதிக்க நான் பேசுனத நீங்க மறுக்கவே இல்லை. உங்களிடம் இல்லாத ஒரு குணத்தை ஒருத்தர் சொல்லி பாராட்டுனா அதை மறுக்கும் நேர்மை உங்களிடம் இல்லைன்னு சொன்னாரு நகுலன். அது மட்டும் இல்ல, நகர தலைவருடைய தலைமை செயல் அதிகாரி முகஸ்துதிக்கு மயங்குபவராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சிலர் அவரை புகழ்ந்து தங்களுடைய காரியங்களை சாதிக்க எண்ணுவார்கள். ஆனால் நம் கிருபாகரனோ நகுலன் அவரை பற்றியும் அவரது முன்னோர்களை பற்றியும் செய்த முகஸ்துதிகளை ரசித்தார் அல்லவா? எனவே ஒரு தலைமை செயலதிகாரிக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பும் அவருக்கு இல்லைன்னு சொன்னாரு நகுலன். இதெல்லாம் கேட்டதும் கிருபாகரனுக்கு வருத்தமா போச்சு. இத்தனை நாட்கள் எதிர்பார்த்த வாய்ப்பை தனது சின்ன சின்ன தவறுகளால அவர் இழக்க விரும்பல. எனவே நகுலன் கிட்ட தனது நேர்மை பிறழ்ச்சியையும் முகஸ்துதிக்கு மயங்குன குணத்தையும் தவறுன்னு ஒத்துக்கொண்டார். இனி அந்த தவறு நடக்காதுன்னு உறுதி கொடுத்தார். அதுக்கு நகுலனோ, தலைமை செயலதிகாரிக்கு இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பண்பு செய்தது தவறு என்பதை உணர்ந்து சரியான தருணத்தில் அதை ஒப்புக்கொள்வது. அதிலும் நீங்க தவறிட்டீங்க. நான் மட்டும் உங்க தவறுகளை சுட்டி காட்டலன்னா நீங்க அதை தவறாவே நினைச்சிருக்க மாட்டீங்க. அதனால நீங்க தலைமை செயலதிகாரிக்கு தகுதியான நபரே இல்லைன்னு சொன்னாரு நகுலன். அந்த வேலைக்கு தகுதியான இன்னொரு நபரை தேர்வு செய்யும் வேலை இருப்பதாக சொல்லி அங்க இருந்து கிளம்பியும் போயிட்டாரு அவரு. இத்தனை நாட்கள் ஆசையாக எதிர்பார்த்த அதிகாரியாகும் வாய்ப்பை இழந்துவிட்ட கிருபாகரனுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஏக்கம் மட்டுமே இறுதியாக மிஞ்சியது. இதெல்லாம் ஒரு தவறான நினைச்சு நம்ம அலட்சியம் செய்யற சிறு சிறு தவறுகளால நமக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான வாய்ப்புகள் பல நேரங்களில் கழுநழுவி போகலாம். எந்த நேரத்திலும் நேர்மையை விடாதீர்கள். உங்களை ஒருவர் முகஸ்துதி செய்கிறார் என்றால் பணிவோடு அதை தவிர்த்து விடுங்கள். தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. எந்த தவறு செய்தாலும் அதை தக்க சமயத்தில் ஒப்புக்கொண்டு உங்கள் தவறால் நேர்ந்த பிரச்சனையை சரி செய்து விடுங்கள். இந்த பண்புகளை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் தக்க வைத்து வாழ்க்கையில் உயர உதவும். இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இது போன்ற இன்னொரு குட்டி கதையுடன் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நான் உங்கள் நித்யா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.